ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங். இன்றைக்கி தோசை இட்லிக்கெல்லாம் ஒரு சைட் டிஷ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சென்னா டால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா வாஷ் பண்ணி தோலோடையே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது கூடவே புளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நல்லா கொஞ்சம் ஒரு லைட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப அப்படியே வதங்க வேண்டியதில்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி புதினா சட்னி தான் ரெடி பண்ணுறோம். இந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பையும் ஆட் பண்ணி கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் தோசை இட்லிக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மசியாக வேணால் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு வத்தல் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம இதை சட்னி அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதோட ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த மிக்சியை வாஷ் பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.